மரியாதை பண்ணணும். நீங்க 2 பேரும் பண்ணி வர வச்சு உள்ள வச்சு தேவையில்லாம உள்ள அந்த ராஜா மாட்டை கொண்டு வருவாங்க. அடியாட்கள் ஆமா அடிச்சு வெளில தள்ளினாங்க. நான் உள்ள போனது தீபக்கால முதல்ல நடந்ததை கேளுங்க. தீபக் வந்து 4 மணில இருந்து நான் வரேன். வேற ஒண்ணு செய்வேனா? நீயும் ராஜாவும் வந்துட்டு அதான் சொல்லிட்டு கூட வாங்க. கட்சிக்காரங்க கூட்டிட்டு வந்து நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோமா? நாங்க 2 பேரும் யாருமே கூட வரல. என்னோட பிரைவேட் உள்ள போனாங்க. தீபக் உள்ள போனா வீடு யாருமே கிடையாது. என்னங்க இது என்ன வர சார்? நான் என்ன பேச முடிக்க ஏற்கனவே அடிச்சு வெளில தள்ளியிருக்காங்க சார். என்ன முடிக்க விட்டுட்டு அப்புறமா கேளுங்க சார். உள்ள போனா யாருமே இல்லைங்க. அனாமதியமா அப்படியே லிட்டரலா பேரா எம்பியா கூட இல்லாம தாங்க இருக்கு. திறந்து விடுங்க அப்படின்னா திறக்க முடியாது. சாவி யார்ட்ட இருக்குன்னா பிரியா கிட்ட இருக்கு. யார் அந்த பிரியானா? சசிகலாவோட அந்த அக்கா பொண்ணு அண்ணன் பொண்ணு ஏதோ ஒரு பிரியா கிட்ட இருக்கு. என்ன ஏண்டா ஒரு சொன்ன அப்படின்னு நான் கேட்டேன். என்ன எதுக்கு நீ வர சொன்ன? இல்ல வேற ஒண்ணு நீ பண்ண வேணாம். நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்காருங்க. ஒரு லைன்ல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அங்க யாருமே இல்லைங்க. நான் உள்ள உட்கார வெளியே வந்து ரிபப்ளிக் டிவி மட்டும் வந்துருந்தாங்க. அவங்கள அடிச்சாங்க. உள்ள இருக்கிற கூட்டாஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. அவங்களோட பிரைவேட் ஸ்டாஃப். நீ என்ன போலீஸான்னு கேட்டா அவர் போலீஸ் இல்லைங்கிறாரு. நீங்க யாரும் கேட்டா சொல்ல மாட்டேங்க. அவர் வந்து கேமராவை பிடிங்கி சார் கேள்வி கேட்காதீங்க சார். கேமராவை பிடிங்கி கேமராமேன் அடிச்சு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல சார். வீடியோவை எங்க அடிக்கிறீங்கன்னு நான் பின்னாடியே வெளியே வந்துட்டேன். வெளியே அடிச்சு வெளியே தந்தாங்க. வீட்டை உள்ளே லாக் பண்ணிட்டாங்க. அவங்க யாருமே அங்க இல்லைங்க. அந்த ராஜா மாற்றாமா மட்டும் தான் இருக்காங்க. யாருமே இல்ல. நீங்க லீகல் ஹையர் இந்த விஷயத்துக்கு ஜெனரலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க லீகல் ஹையர் because there is no way I have to approach court ma'am. சார் கொஞ்சம் என்ன பேசி முடிக்க விடுங்க சார். இன்னைக்கு நான் வரதாவே இல்ல சார். மண்டே வந்து டெல்லில நான் வந்து லீகலா எல்லாம் ப்ரொசீட் பண்ணிட்டேன். மண்டே எங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மென்ட் கேட்டிருக்கேன். டெல்லியில நான் லீகலா தீபக் இன்னைக்கு எங்களை வந்து பிளான் பண்ணி சசிகலா கும்பலோட சேர்ந்து என்ன போட்டு வர வச்சிருக்கான் எங்களை. எங்க சொல்லி வர வச்சாங்க மேம்? ஒண்ணுமே கிடையாது. அம்மா போட்டோக்கு நீ பூ மட்டும் வச்சுட்டு போ. வேற ஒண்ணு நீ பண்ண வேணா. யாருமே உன்னை தடுக்க மாட்டேங்க. இல்லடா நான் வர மாட்டேன். கேட்லாம் திறக்க மாட்டாங்க. உள்ள விட மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டு திறப்பாங்க. நான் உள்ள கூட்டு போறேன். எனக்காக வரணும்னா அவன் தான் எங்களை வர வச்சு என்ன வர வச்சான். ராஜாக்கு போன் பண்ணி 5 மணில இருந்து போன் பண்றான். நீ இப்ப வரியா இல்லையா? எனக்காக நீ தீபா கொண்டு வா. இப்படின்னு எங்களை வர வச்சு உள்ள ட்ராப் பண்ணி வச்சு 2 பேரும் அடிக்கிறாங்க. தீபக் பண்ணாங்க. தீபக் தான் என்ன வர வச்சா. இன்னைக்கு சசிகலா ஃபேமிலில எனக்கு கால் பண்ணல. தீபக் வேலை அவங்களோட சேர்ந்து அவன் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் இங்க பிரச்சனை பண்ண உடனே நான் இவரை கூப்பிட்டேன். ஃபோன் பண்ணி மாதவன் நான் வர சொன்னேன். நீங்க வாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. உள்ள வச்சு அடிக்கிறாங்கன்னு நான் அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவரை கூப்பிட்டேங்க. நான் பேரை கொடுங்க. நீங்க போலீஸ்
சொல்ல மாட்டேன்றாங்க. போலீஸே இல்ல, வரப்போ எந்த போலீஸும் கிடையாது. இவ்வளவு போலீஸ் வரப்போ யாருமே கிடையாது. ஏங்க பண்ணீங்க? இல்ல ஒரு போலீஸ் கூட இல்லைங்க. முதல்ல அதுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க. ரெண்டு உள்ள ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. எந்த போலீஸும் நான் வரப்போ ஒருத்தர் கூட கிடையாதுங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தாங்க? யாருமே இல்லைங்க. ரவுடி பசங்க 2 பேர் இருக்காங்க. அந்த ராஜாமா இருக்காங்க. அப்புறம் சஃபாரி போட்டு அடிச்சாங்க. கேமராமேனை புடிச்சு அடிச்ச 2 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. அவரை முதல்ல காப்பாத்துக்கு சார். உங்களோட கோபம் இருக்காரு தானே? தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியா இருந்தா நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. அடிச்சு வெளில தள்ளிட்டாங்க. என்ன பேசணும்ல, நான் வந்து இவரை அடிச்சிடக்கூடாது, மேல போய் கேஸ் போட்டக்கூடாது. ராஜா என் கூட வந்ததுனால அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் வெளியே வந்துட்டேன். கூடவே நான் உள்ள நிக்கல. தீபக் மட்டும் உள்ள இருந்து யார்கிட்ட பேசுறான்னு எனக்கு தெரியல. ஏங்க தீபக் அவன் தான் என்ன வர வச்சான். நான் என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன். எனக்கு தெரியும் கோர்ட்டு இப்ப வந்து வேற எதுவும் நீ பண்ண வேணாம். எனக்காக வந்து போட்டோ தீபக் தான் வர வச்சு. எனக்கு வரத பிளானே கிடையாது. சசிகலாவோட சேர்ந்து தினகரனோட சேர்ந்து திட்டமிட்டு தீபக் எங்க 2 பேரையும் வர வச்சு உள்ள வச்சு ஏதோ பண்ண பார்த்தாங்க. நாங்க நான் உடனே சொல்றேன், இன்னைக்கு நாங்க 2 பேர் தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு காரணமே கேமராமேன் அடிச்சதுதான். ரிபப்ளிக் அவரை அடிக்கலன்னா நாங்க உள்ளதான் இருந்திருப்போம். உள்ள வச்சு எங்களை அடிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன? கார் எடுத்துட்டு போறாங்க. எங்க கார் எடுத்துட்டு போறாங்க. கார் உள்ள கஞ்சா வச்சு கேஸ் போடுறாங்க. காரணம் என்ன? சசிகலாவோட ஆளுங்க அவன். அப்புறம் நான் திட்டினா கூட பண்ணுங்க. புறம்போக்கு சசிகலாவோட இவங்க சேர்ந்து தாங்க கொண்டுட்டாங்க. இவனு சேர்ந்தாங்க கொண்டுட்டான். இவனு சேர்ந்தா கொண்டுட்டான். சொந்த அத்தைய அம்மா மாதிரி பெத்த தாய் மாதிரி உங்களை கொண்டுட்டான். உங்களோட சேர்ந்து பணத்துக்காக போட்டாங்க. எப்படியா போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஆட்சியை கலைக்கணுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியே கிடையாது. இவங்க ஒரு மனுஷங்களே கிடையாது. சட்டம் வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தீபக்கு சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். சசிகலா இது ஒரு ஆட்சியா? இது மீடியா அப்படின்னு அடிக்கலாம். நீங்களாம் மீடியா தான், நானும் மீடியா தாங்க. நான் கூட மீடியால வேலை பார்த்துருக்கேன். என்னோட பேசிக்கே அதுதான். எப்படிங்க அடிக்கலாம் அவரை? என்ன ஆச்சு? எங்களை வந்து 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸை வச்சு ஏற்கனவே எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. என் வீட்டுக்கு வந்து என் ஆபீஸ்க்குலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த பேரவை நடத்தலாம்? நீங்க வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? நீங்க யார் தினகரனை பத்தி பேசுங்க? நான் எவனை பத்தி வேணா பேசுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. எனக்கு இதுக்கு அரசியல் தேவையில்லை. எனக்கு பேச்சு சொல்றாரு. நான் யாரை பத்தி வேணா பேசுவேன். ஸ்டார்ட் பண்ணதாங்க இது. உள்ள வச்சு எங்களை அடிக்க பார்த்தாங்க. மீடியா அடிச்சதுனால வெளியே வந்தேன். Monday you said that you going to meet Prime Minister, ma'am. I have asked for an appointment because I know that I am under threat. We are all under threat. இவரை கொல்ல பாக்குறாங்கங்க. எப்பவுமே ஷேடோ பண்ணி கொல்ல பாக்குறாங்க. இவர் மேல கேஸ் போட பாக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. What will you say to Prime Minister, ma'am? தீபக் வந்து ராஜா தெரியாதுன்னு சொல்றாங்க. இவங்க வந்து 30 வருஷம் 22 வருஷம் ஃப்ரெண்ட். நான் படிச்சவங்க. கூட படிச்சவங்க தெரியாது. தீபக் எங்களை ஏமாத்தி கம்ப்ளைண்ட் அவர் மேல ஃபைல் பண்றேன். சசிகலா சரி பண்ணதுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன். சட்டமும் கோர்ட்டும் போலீஸும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். இன்னசென்ட்டா இதுல சம்பந்தமே இல்லாத எங்க 2 பேரும் கல்லாம் எங்களை டைவர்ட் பண்ணி வர வச்சது தப்பு. அதுவே சட்டப்படி தப்பு. என்ன
பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேங்க. அதுதான் எனக்கு சட்டப்படி நடவடிக்கை முதல்ல என் தம்பி எங்களை ஏமாற்றி வர வச்சது. என்னை ஏமாற்றி வர வச்சது. எங்களை 2 பேரும் ஏமாற்றி உள்ள பேசாதீங்கம்மா, நீங்க போலீஸ் பாத்துமா, பாத்து கீழே பாத்து பாத்து கீழே தெரியுமா? அரெஸ்ட் பண்ணா பண்ணீங்க. உங்களை தாக்கி ஆட்சி போனா என்ன பண்ணீங்க? உங்களை தாக்குறவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? அவனை இங்க வெளியே கொண்டு வாங்க, நான் காட்டுறேன். வாங்க பிரேக்கிங் பண்ணலாம்ன்றீங்க. வெளியே கொண்டு வாங்க. பிரதம மந்திரி கிட்ட இதை கேட்டு இமீடியட்டா இப்ப போனங்க. ரிபப்ளிக் டிவி சேனல் உள்ள வச்சு எங்க 2 பேர் கண்ணு முன்னாடி அப்படி அடிச்சாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ் மீடியாவை அடிச்சதால நான் வெளில வந்தேன். கொஞ்சம் மேடம் பிரதமரை சந்திக்கிறதா தெரிவிச்சீங்க. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சிருக்கீங்க பிரதமர்? ஆட்சியை இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடக்க கூடாதுங்க. இந்த கட்சியை காப்பாற்றணும். முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திமுகவை இந்த அராஜக கூட்டம் காப்பாற்றணும். இந்த நடவடிக்கை அவர் எடுக்கணும். எனக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன சார்ந்தவங்களுக்கு, எனக்கு, என் கணவருக்கு, என்ன சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. என் சொந்த குடும்பத்தால, என் தம்பியாலே எனக்கு இவ்வளவு த்ரெட் இருக்கு. பிசிக்கலா கொடுத்து எல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு வாங்க வாங்க அங்க வெளியில இருந்து பேசுமா மேடம், கொஞ்சம் வெளியில இறங்கி பேசலாம். நிச்சயமா கேட்பேங்க. அதை நான் சட்டப்படி கேட்பேன். வர வச்சு ஆமா மூக்கில் அடிச்சுக்கூடாங்க, இடிக்கூடாங்க. என்னோட வேலைங்க பாதுகாப்பு. அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு சரியில்லைங்க. இந்த வீடு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ தவறு. ஆமா ரொம்ப பிடிக்காது. அதனாலதான் என்ன உள்ள விட மாட்டேன். தயவு செஞ்சு என்னோட கடைசி வார்த்தை, நான் செத்தேன். அதாவது இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த நாட்டை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட இந்த நாட்டை காப்பாத்துங்க, இந்த மக்களை காப்பாத்துங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்களாவது அம்மாவுடைய குடும்பங்களாவது எங்களை காப்பாத்துங்க. கட்சியை காப்பாத்துங்க. அவ்வளவுதான். தமிழக மக்கள் மனதை கூட அவங்க கூப்பிட்டாங்க, எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்ன, அதனால நான் வந்தேன். வந்தோம் நீங்க ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளவுதான். சொல்றாங்க.